காரை கிங்ஸ் டிகே மணிபதாஸ் காரை கிங்ஸ் ஃபீல்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யுவராஜ் பாலா டிகே மணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட பழனி கேப்டன் பாண்டி வந்துட்டுருக்காரு. பாப்புலரோட ஃபர்ஸ்ட் ஓவருக்கு பழனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. கவர்ஸில் உடச்சா கண்டிப்பாக அது 4 தான் இடம். பெரிய லாங் ஃபீல்டு நல்லா ஃபீல்டு குத்திருக்காருங்க. 4 போக விடாமல் 3 ஆக்கியிருக்காரு. செகண்ட் பால் ஒயிட் பாலாக போட்டிருக்காரு. சைடில் ஒரு கட் ஷாட் சிங்கிள் பாலா. இப்போ ஸ்ட்ரைக்கில் லெக் சைடில் மடைக்கு அடிச்சிருக்காரு. கண்ட்ரியில் 4 ஆயிருக்கு. அடுத்த பந்து விட்டு தட்டியிருக்காரு. மறுபடியும் ஒரு ரன்னா மாறி இருக்கு. லெக் சைடில் மடைக்கு அடிச்சிருக்காரு. பெரிய ஷாட்டுங்க. சிக்ஸர் ஃபர்ஸ்ட் சிக்ஸர் டிகேமுக்காக அடிச்சிருக்காரு. யுவராஜ் அடுத்த பந்து ட்ரை பண்ணியிருக்காரு. டாட் பால். இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு வருது. 15 ரன் அடிச்சிருக்காங்க, எந்த விக்கெட்டையும் இழக்காம. ஃபர்ஸ்ட் ஓவர் டிகே மணி 16 ரன்னு, எந்த விக்கெட்டையும் இழக்காம. டெக்னிக்கல் ஃபால்ட் கமிட்டி. செகண்ட் ஓவர் கூட அரவிந்த் டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் போட்டிருக்காரு அரவிந்த். அடுத்த பந்து குத்தி போட்டிருக்காரு. ஒரு ரன் மட்டும் ஓடிருக்காங்க. பெரிய ஷாட் அடிச்சா யுவராஜ். மறுபடி பெரிய ஷாட் அடிக்க முயற்சி. மிஸ்ஜட்ஜ் பண்ணியிருக்காரு பாண்டி. 4 நல்லா போட்டிருக்காரு. இப்போ ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, ரன் அவுட் பண்ண முடியலை. பட்டிருந்தா கண்டிப்பாக அவுட்டு. ஒரு ரன்னு. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 2 விட்டு தட்டியிருக்காரு பாயிண்டில். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, அதன் காரணத்தால் இங்கே ஒரு ரன்னாக ஓடி முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் லெக் சைடில் மாணிக்க அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. ஒரு ரன்னு. இதோட 2வது ஓவர் முடிவுக்கு வருது. 24 ரன் அடிச்சிருக்காங்க, எந்த விக்கெட்டையும் இழக்காம டிகே மணி பிரதர்ஸ். 3வது ஓவர் போட மணி. இப்போ ஸ்ட்ரைக்கில் யுவராஜ். ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு யுவராஜ். அங்கே ஃபீல்டிங் இருக்காரு. குட் ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் கேட்ச் ஆன் பார்த்தா கேட்ச். நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு கீப்பர். ஓப்பனரை பார்த்தா எடுத்திருக்காரு மணி. அதிரடி மட்டை வீச்சாளர் அஸ்வின் அடுத்து 1 டவுன் பேட்ஸ்மேனாக உள்ளே வராரு. 1 டவுன் பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு. இப்போ நல்ல பொசிஷனில் இருக்காங்க டிகே மணி. அதை கண்டினியூ பண்ணுவாரான்னு பார்க்கணும். அஸ்வின் வெயிட்டில் ஃபர்ஸ்ட் பாலை நல்லா போட்டாலும் அடுத்து வெயிட் போட்டிருக்காரு மணி. டபுளுக்காக தள்ளி ஆடுறாரு கரெக்டாக சென்சிபிளாக. 2வது ரன் ஓடுறாங்க. ஓடி முடிச்சிருக்காரு அஸ்வின். நல்ல ஒரு ஓட்டம் அஸ்வின் கிட்ட இருந்து. அடுத்த பந்து விட்டு தட்டியிருக்காரு. மறுபடி 2வது ரன் ஓடி முடிக்கிறாரு அஸ்வின். 3வது ஓவரோட லாஸ்ட் 2 மறுபடி 2 தள்ளுறாரு அஸ்வின். வந்த 3 பாலில் 6 ரன்னை ஓடியே எடுத்திருக்காரு அஸ்வின். சென்சிபிளாக ஆடிக்கிட்டு இருக்காரு. வெல் பிளேடுன்னு சொல்லலாம். 3வது லாஸ்ட் பால் 3-2-1 அஸ்வின். இப்போ ஸ்ட்ரைக்கில் இப்போ அடிக்க முயற்சி. 2 ஃபீல்டர்ஸ் வராங்க. என்னென்னு பார்க்கலாம். கேட்ச். அஸ்வினோட விக்கெட் இழக்கிறாங்க. இப்போ
32 ரன் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் இழந்து டிகே மணி. அடுத்த பேட்ஸ்மேன் லோகேஷ், அடுத்த பவுலர் யோகராஜ். யோகு 3க்கு 32 ஆடி இருக்காங்க. டிகேஎம் ஸ்விட்ச் ஹிட் ட்ரை பண்ணியிருக்காரு. டாட் பால் மட்டைக்கு லெக் சைடில் 4. யுவராஜ் பெரிய ஷாட் ஆடிக்கிட்டு இருக்காரு. அடுத்த பந்து அதையும் மறிக்கிறாரு. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. 34 ஆகியிருக்காரு. பேக் டு பேக் 2 4 இங்க. அடுத்த பந்து டாட் பால். 2 4க்கு அப்புறம் ஒரு டாட் போட்டிருக்காரு. மடக்கி அடிச்சிருக்காரு லெக் சைடில். அங்கே கேட்சை விட்டு 4ஆக மாற்றிருக்காங்க. 3வது 4 பதிவு பண்ணுறாரு அகிலன். அன்னைக்கும் யுவராஜ்னு சொல்லிட்டோம் டிஷர்ட்டில் பார்த்த பேரை வச்சு. அடுத்த பந்து 4வது 4 பதிவு பண்ணுறாரான்னு பார்க்கணும். இந்த ஓவரில் 4வது 4 அடிச்சிருக்காரு அகிலன். இந்த ஓவரில் பேக் டு பேக் 2 4s அடிச்சிருக்காரு. இந்த ஓவரில் 48 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க, 2 விக்கெட் இழந்து டிகே மணி. லாஸ்ட் ஓவர் போட அரவிந்த், ஸ்ட்ரைக்கில் லோகேஷ் விட்டு தட்டியிருக்காரு. லோகேஷ் ஆஃப் சைடில் ஒரு கட் ஷாட், ஒரு ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து ஸ்விட்ச் ஹிட் 4. அடுத்த பந்தையுமே ஹேட்ரிக் 4 அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஓவரில் 2 4ஓட ஃபர்ஸ்ட் பாலிங்க 5வது 4 இது. மட்டைக்கு அடிக்க முயற்சி ஏமாந்துட்டாருன்னு சொல்லலாம் அகிலன். காலிலே போட்டிருக்காரு அரவிந்த். கண்டிப்பாக ஒரு ரன்னாக தான் இருக்கும், ஒரு ரன் மட்டும்தான். டாட் பால். லாஸ்ட் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு லோகேஷ். 4 ரன் பார்க்கணும். 4ஓட முடிச்சிருக்காரு லோகேஷ். இதோட 5 ஓவர் முடிவுக்கு வருது. 58 ரன் அடிச்சிருக்கான். 59 ரன் அடித்தா காரை கிங்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணலாம். டிகே ஃபீல்டிங்கை நிறுத்திட்டாங்க. நல்ல பொசிஷனான ஸ்டேஜில் இருக்காங்க. 59 ரன்னு திருப்புறது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கிரவுண்டில். பிச்சு கொஞ்சம் சரியில்லாதனால பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் காரை கிங்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஓப்பனர்ஸா அரவிந்த், பழனி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட லோகேஷ். 1-on-1 பவர் பிளே ஓவரை போட லோகேஷ். இங்கே ஃபஸ்ட்டு பாலை ஸ்விட்ச் ட்ரை பண்ணியிருக்காரு. அதை டாட்டா இல்லாமல் ஒன்றா ஓடி இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் பழனி. அடுத்த பந்து எடுத்து லெக் சைடில் வானுயர்த்தி அடிச்சிருக்காரு பழனி. நல்ல காட்சிங்க. எங்கேயோ இருந்து வந்தாருங்க, ஃப்ரேம்ல இல்லை இந்த ஃபீல்டு. பந்துக்கு வந்திருக்காருங்க. புல்லட் வேகத்தில் வந்து பழனி விக்கெட்டை கவி எடுத்திருக்காரு கையால். அடுத்த பேட்ஸ்மேன் உதயா, 1 டவுன் பேட்ஸ்மேனாக வராரு காரை கிங்ஸ்க்காக. அடுத்த பந்து கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு சொல்லணும் ரமேஷ். கைக்கு நடுவில் விழுது அவர், ஆனால் பாலை பார்க்கல. ஒரு விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லணும். லெக் சைடில் முரட்டாடி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அது பெரிய ஷாட்டு தான். 4 உதயா 4ல் கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்த பந்து ஃபுல்டாஸை பனிஷ் பண்ணியிருக்காரு உதயா. 6 பேக் டு பேக் 4 6 அடிச்சிருக்காரு உதயா. ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட்டை கொடுத்தாலும் ஒரு 4-6 அடிச்சிருக்காரு உதயா. ஸ்விட்ச் ஹிட், நல்ல ஒரு ஃபீல்டுங்க. கேட்சை விட்டாருன்னு சொல்ல முடியாது, 4 தடுத்திருக்காருன்னு சொல்லலாம். நல்ல ஃபீல்டிங் முருகானந்தம். நல்ல ஒரு ஃபீல்டிங். 12 ரன் போயிருக்கு, ஒரு விக்கெட்டை இழந்து. 2வது ஓவர் போட முருகானந்தம் லாஸ்ட் பாலில் பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காரு. ஃபுல் டாஸ் தூக்கி போட்டிருக்காரு. 2 ரன் பார்க்கணும், ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து
பந்து அரவிந்துக்கு ஒதுக்கி போட்டிருக்காரு. டாட் பால் ஆஃப் சைடில் வாய்ப்பு. 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து லோகேஷ் இங்கே விரட்டுறாரு. ஒரு போகுமா போகாதான்னு பார்த்தா யுவராஜ் போயிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்ட். 2 ரன் ஓடி இருக்காங்க. போன பந்து ஃப்ரீ கிட் கொடுத்துருக்காங்க. நோ பால். ஃப்ரீ கிட்ட டாட் பாலாக போட்டிருக்காரு முருகானந்தம். அடுத்த பந்து டாட் பால் அகைன். லெஃப்ட் சைடில் அடிக்க முயற்சி. அங்கே ஒரு ரன் மட்டும். இதோட ஓவர் முடியுது. நல்லா போட்டிருக்காரு முருகானந்தம். 19 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட்டை இழந்து. அடுத்த ஓவர் போட பாலாஜி ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பாலாஜி ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் கண்டிப்பாக 2 இருக்கும். 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 ஓடிட்டாங்க. நேருக்கு நேரா ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. நல்லா அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். நல்ல ஒரு ஃபீல்டு. போற தடுத்திருக்காரு. 2 ரன்ஸ் ஆயிருக்கு. பாலாஜி இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. இங்கே அஸ்வின் இருக்காரு. 1 ரன் மட்டும். நல்லா போட்டிருக்காரு பாலாஜி இது வரைக்கும். அரவிந்த் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. 2 ஆரும் பார்க்கணும். கண்டிப்பாக 2 ஓடுறாங்க. இந்த ஓவரோட லாஸ்ட் பால் அங்கே மிஸ் பண்ணியிருக்காரு யுவராஜ். 2 ரன் ஓடி இருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. 30 ரன் அடிச்சிருக்காங்க காரை கிங்ஸ். 4வது ஓவர் போட லோகு. டாட் பால். டாட் பால். 3rd பால். 2 பாலாக டாட்டா போட்டிருக்காரு உதயாக்கு. ஒயிட் பால். 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ஆயிருக்கு. அடுத்த பந்து ஒயிட் பால் அகைன். 3rd பால். அடிச்சிருக்காரு அரவிந்த். இவ்வளோ நேரம் ஏன் நின்னுங்கிறத காட்டியிருக்காரு. 6 பேட்டில் கரெக்டாக எடுத்திருக்காரு அரவிந்த். பவுலரை அடிச்சிருக்காரு அரவிந்த். அதே இடத்துல மறுபடியும் கவர்ஸில் ஒரு சீவல் இருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. இருந்தாலும் 2 ரன் ஓடி இருக்காங்க. பூரன் 6ரனால மேட்சுக்குள்ள வந்திருக்காங்க. பாலாஜி இருக்காரு. கேட்சானு பார்க்கணும். கேட்ச். பாலாஜி கேட்ச் எடுத்திருக்காரு. பாண்டி வந்திருக்காரு. இப்போ கேப்டன் பாண்டி. 7க்கு 18 மேட்ச் இது வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு வந்துருந்துருக்காங்க அரவிந்த் உதயா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இந்த பந்தை பெரிய ஷாட் ஆடினா அடுத்த ஓவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒயிட் பால். 7க்கு 17 லாஸ்ட் பால். போல்ட். க்ளீன் போல்ட். ஸ்டம்பிளே போட்டுருக்காரு. நடு ஸ்டம்பிளே தூக்கிட்டு வந்து 42 ரன் எடுத்திருக்காங்க. 17 ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் போட லோகேஷ். 6க்கு 17 ஸ்ட்ரைக்கில் உதயா. டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட்டா போட்டிருக்காரு.
செகண்ட் பால் டாப் மேட்ச். ஐயோ கீழே விழுந்துட்டாரு சாணியில். மிச்சதில் ஃபில்டர் சேஃபாக விளாடுங்க. நாலுக்கு 16. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. ஸ்ட்ரைட்டாக எடுத்து அடிச்சிருக்காரு. நாலான்னு பார்த்தா எங்கள் ஃபீல்டர் இருக்கார். 2 ரன் ஓடி இருக்காங்க. 2 பெரிய ஷாட் அடிச்சே ஆகணும் உதயா பேட்லேருந்து. இப்போ 3க்கு 14. டாட் பால் ஆஃப் சைடில் ஒரு நல்ல ஷாட். 4. உதயா பேட்லேருந்து 4. இந்த மேட்சை டிகே மணி பிரதர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க.